பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத பலன்கள் 2025 வருஷம் 2வது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் ரிஷப வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரிஷப வீட்டில் பயணம் நடத்தும் போது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக செவ்வாய் கடக வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அதனால உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிறதுக்காக மிதுன வீட்டில் போட்டிருக்கேன். அதை நான் பலன் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 13, 14 தேதிகளில் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோ காலம் இங்கே இருந்தார் சூரியன், மகர வீட்டில் இருந்தவர். அவர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் 13ஆம் தேதியே வந்துடுவார். எங்கே வர்றாரு? கும்ப வீட்டுக்கு வர்றாரு. அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், மூலத்தெரிகோணமாக இருக்கார். புத பகவானும் கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. சுக்கிரன் மீன வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராகுவும் அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ தைப்பூசம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவில்களில் முருகனுக்கு திருவிழான்னு கூட வச்சுக்கலாம். தேரோட்டம், பூசம், பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், அப்படி முருகனுடைய 6 படை வீடுகள்லையும் வெகு சிறப்பாக இருக்கும். 7வது வீடா சொல்கிற மருதமலையில் இதை விட சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லையும் அந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது சிறப்பு. பூசம்னா பூச நட்சத்திரம். தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு, தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகனுக்கு மிகப்பெரிய விழா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விரதம் இருந்து பக்தர்கள் அவங்களுடைய கடமைகளை காணிக்கைகளை செலுத்துவாங்க. அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்றைய தினம் முதல் அந்த ஆறுமுகம், அந்த அழகன் அத்தனை பேருக்கும் நல்ல ஆசீர்வாதம் வழங்கட்டும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உங்கள் சார்பாக அந்த நான் நித்தம் வணங்கும் குமரமலையான வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. இந்த மாதத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, இல்லை நம்ம என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். உங்கள் ஜாதக பலன் கிடையாது. இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி நடந்தால் இது கூடுதலாக நன்மையும் தீமையும் இருக்கும். சரி, யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால், நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஜாதகத்தை அனுப்புகிறீங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர், என்னுடைய குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்மம் அப்படின்னா அரசாங்கம்னு அர்த்தம். சிம்மம்னா அரசாங்கம், சிம்மம்னா அரசியல், சிம்மம்னா சிங்கம், சிம்மம்னா பக்தி, ஆன்மீகம், பூர்வீகம், தாத்தா, குழந்தை எல்லாமே 5ஆம் இடம் தான். ஆபரண கிரகமும் சூரியன் தான். அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன். அரசாங்க கிரகம் இப்போ தான் சொன்னேன். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிம்ம ராசிக்கு, எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கணும்னு சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட்டு, ராசிநாதன் சூரியன் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். யார்? சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அவரே பார்க்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதம் முழுவதும் வெற்றி வெற்றி வெற்றி, சிறப்பு சிறப்பு சிறப்பு, தோல்விங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது. இப்போ தான் சொன்னேன், சூரியன்னா அரசாங்கம். அப்போ அரசாங்கத்தினால உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க போகுது. சூரியன்னா அரசியல்னால ஒரு உதவி கிடைக்க போகுது. சூரியன்னா மருத்துவம், மருத்துவத்தினால ஒரு உதவி கிடைக்க போகுது. சூரியன்னா இந்து குடைவன் தாத்தாவை சொல்கிறது, உங்கள் தாத்தானால ஒரு உதவி கிடைக்க போகுது. சூரியன்னா பூர்வீகம்,
பூர்வீகத்தினால ஒரு உதவி கிடைக்க போகுது. சூரியன்னா 5ஆம் இடம் ஆபரணம் தங்க நகை உங்களுக்கு கிடைக்க போகுது. அல்லது 5ஆம் இடம் ஆபரணம் தங்க நகை மட்டும் இல்லை, புத்திரத்தை சொல்றது காலப்பிரச்சனை 5 அது. அப்போ உங்கள் பிள்ளைங்கனால யோகம், பிள்ளைங்களுக்கு அதிர்ஷ்டம். இவ்வளோ கொட்டி கிடக்குது. நீங்கள் கண்டச்சனியை நினைச்சே பயந்து இருக்கக்கூடாது. கண்டச்சனி நடக்குதுங்கிறது உண்மைதான். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு நடந்துச்சுன்னு உண்மைதான். ஒரு சிலருக்கு காலில் அடிபடிச்சு, வயிற்றில் அடிபடிச்சு, ஆப்ரேஷன் இதெல்லாம் நடந்துச்சு. கஷ்டம் நஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு தான் முக்கியம். இந்த மாதம் ஜெயிப்பீங்க, இந்த மாதம் வருமானம் உண்டு. 2 சூரியன்னா புகழ் சார், சூரியன்னா அவார்டு, சூரியன்னா வெளிச்சம், சூரியன்னா வெற்றி, சூரியன்னா பஞ்சுவாலிட்டி. அப்போ உங்கள் ராசிநாதனே திரும்ப உங்களை பார்க்கும்போது உங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. தோல்விங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. சூரியன் வெளிச்ச கிரகம் போய் சனியோடு சேரும்போது இந்த கண்டச்சனியினுடைய பவரும் குறையும். புதன் அங்கே இருக்கார். இதில் பெரிய வேலைக்கு என்னென்னா, இந்த புதன் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவர், 2ஆம் வீட்டு அதிபதி, தனத்தை கொடுக்குறவர், 11க்குடைய லாபத்தை கொடுக்குறவர், 7ல் இருந்து ராசியை பார்க்குறாரு. இந்த புதன் சனிக்கு நண்பர், சூரியனுக்கு நண்பர், 2 பேருக்கும் நண்பர். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுங்கிறது பொது விதி, பொது கருத்து. ஆனால் மீடிட்டர் தரகர், புரோக்கிங், சமாதான கிரகம் புதன் அங்கே இருக்கிறதுனால இந்த சனினால கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது. இந்த மாதம் முழுவதும் கண்டச்சனிங்கிறத மறந்துருங்க. நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரி இல்லை, போதுமா? ஆனால் சூரியன் பார்க்கறதுனால மற்ற கிரகத்தை பற்றி நம்ம யோசனையே பண்ண வேணாம். அடுத்து செவ்வாய் ஒரு சூப்பர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு. செவ்வாய் உங்களுக்கு யாரு? 9ஆம் வீட்டு கிரகம், பாக்கியாதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி. இவ்வளோ காலம் 12ல் நீச்சமாக இருந்தார், இப்போ வக்ரமாகி 11ல் இருக்கார். 4னா உங்கள் அம்மா, உங்கள் அம்மானால லாபம், உங்கள் அம்மானால வரவு. ஏன் 4க்குடைய செவ்வாய் 11ல் லாபத்தில் இருந்து, இப்போ தான் சொன்னேன் 11ஆம் இடம் என்பது ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அதில் செவ்வாய் இருந்தால் அதை விட யோகம். ஏன் செவ்வாய் 4க்கும் 9க்கும் அதிபதி, 11ல் இருக்கும்போது அம்மானால லாபம், 9 அப்பானால லாபம். சார் 9 பாக்கியஸ்தானம் தான், அதே பாதகஸ்தானம் இல்லையானா இருக்கும். 9 பாக்கியம், பாதகம். பாதகம் 1% இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஆனால் பாதகத்தை கொடுத்த அதே கிரகம் யோகத்தை கொடுக்காம அந்த இடத்த விட்டு நகராது. இதான் உண்மை. அப்போ வரவு 2ஆம் இடத்தை 2க்குடைய புதனும் பார்த்து செவ்வாயும் பார்த்தா அம்மானால வரவு, பணம் வரவு உண்டு. அம்மானால சொத்து சுகம் உண்டு. அப்பானால பண வரவு உண்டு. செவ்வாய்னா அரசியல்னால பண வரவு உண்டு. சூரியனால இப்பதான் சொன்னேன். அப்போ அப்பானால, அம்மானால, அரசாங்கத்தினால இந்த மாதம் ஒரு பதவி, ஒரு லாபம், ஒரு உயர்வு உண்டு. யாருக்கு? பிப்ரவரிக்கு. 7ஆம் இடம் தான் ஓட்டு போடுற மக்கள். 6ஆம் இடம் தேர்தல், 7ஆம் இடம் ஓட்டு போடுற மக்கள், 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். அப்போ யாராவது சிம்மராசிக்காரங்க தேர்தல் என்னன்னா நீங்கள் தான் வெற்றி, எழுதி வச்சுக்கோங்க. 8ஆம் இடம் என்பது விபத்தையும் சொல்லும், திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லும். அங்கே யார் இருக்கா? சுக்கிரன். பொதுவாக சுக்கிரன் ஒரு சிம்மத்துக்கு அவ்வளோ சிறப்பான கிரகம் இல்லை. ஆனால் 8ல் சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது, அது ராகுவோடு சேரும்போது, 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அத்தைனால திடீர் வருமானம் உண்டு, மாமியார்னால திடீர் வருமானம் உண்டு, சகோதரினால திடீர் வருமானம் உண்டு, உங்கள் மனைவினால திடீர் வருமானம் உண்டு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு திடீர் 8ன்னா மறைவு. அப்போ திடீர்னு ஒரு மருத்துவ செலவு, விபத்து உண்டு. ராகு சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு 8ஆம் இடம் எது? யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடத்துல நீர் சம்பந்தமாகவோ, அஜீரண கோளாறு சம்பந்தமாகவோ, கிட்னி கல் அடைப்பு சம்பந்தமாகவோ, செரிமானம் சம்பந்தமாகவோ ஒரு மருத்துவ செலவு இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். என்ன சார் எல்லாம் நல்லா சொன்னீங்க, இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னா, ஒரு ஜோதிடர் வழிகாட்டுறவர் நல்லதையும் சொல்லணும், உங்களுக்கு இருக்கிற பாதகத்தை சொன்னால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். 8ன்னா நான் இப்போ தான் சொன்னேன், யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடம், சுக்கிரன் உச்சம். அப்போ நீர் தாரை, நீர் போகிற இடங்கள்ல 8ன்னா ராகு சம்மந்தப்படுது, கேஸு, இப்படி இந்த மாதிரி விஷயங்களில் கவனம். அடுத்து வாக்கில் கேது இருக்கிறதுனால கண்ணுக்கோ பல்லுக்கோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வைத்தியம் பார்த்துருப்பீங்க, அதாவது கண்ணாடி மாற்றிருப்பீங்க. பேசுகிறதுல வெடுக்குன்னு பேசுகிறாமல் இதம்பதமாக பேசணும். ஏன்னா கேது என்ன பண்ணுவார்? கோவத்தை தூண்டி விட்டுருவார், வெடுக்குன்னு சொல்லிடுவார். ஆனால் அந்த வாக்கில் கேது இருக்கவங்க வாயிலே விழுகக்கூடாது. யாருக்காவது லக்னத்துக்கு 2ல் கேது இருந்தால் நல்ல விஷயம் சொன்னாலும் சரி, பாதகமான விஷயம் சொன்னாலும் பழிச்சிரும். ஏன்னா அது கேது.
நிறைய பேச மாட்டாங்க, நறுக்குன்னு பேசுவாங்க, வெடுக்குன்னு பேசுவாங்க, பழிச்சிரும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு பூச்சி பல்லு இருக்கும், இல்லை பல்லு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஒரு சிலர் சாமி ஆடுவாங்க, குறி சொல்லுவாங்க, சிலர் சும்மா இருந்தாலே சாமி ஆடுற மாதிரி இருப்பாங்க. அது மேசராசி சிம்ம ராசி இருந்தால் சாமியே ஆட வேணாம், அவங்க பேச்சே சாமி ஆடுற மாதிரி குறி சொல்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ குரு பால இருக்காரு, அவர் 11ஆம் இடத்துக்கு வந்தவுடனே மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். ஆக இந்த மாதம் முழுவதும் சிறப்பு, குறை ஒன்றும் இல்லை. சிம்மராசிக்காரங்க வழிபட வேண்டியது சிவன் வழிபாடை பண்ணுங்க, கண்டச்சனியிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு 8ல் சனி போனாலும் அவர் கொடுக்குற யோகத்தெல்லாம் விரிவாக சொல்கிறேன். அடுத்து குரு 11க்கு வந்துட்டாருன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். இன்னொரு 1.5 மாதம் 2 மாதம் மட்டும் பொறுமையாக இருங்க, குருவும் நல்ல இடத்துக்கு வந்துடுவார். சிம்ம ராசினா தோல்வியும் கிடையாது, எதுக்கும் சளைக்க மாட்டாங்க, வெற்றியை மட்டும் குறிக்கோளாக இருப்பாங்க. கொஞ்சம் கௌரவம், ஆணவம், அதிகாரம் இதை மட்டும் குறைச்சிக்கணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மப்பு என்ன இருக்கும்னா, நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு இருக்கும், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்னு இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அமைப்பில், சமுதாய அமைப்பில் நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் தான் எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கலாம். குறை ஒன்றும் இல்லை. சிவன் வழிபாடை பண்ணுங்க, இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.